உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவும்படி கடந்து வந்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த ஜனத்தை உமக்காய் ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எங்களை நேசிக்கிற, எங்களை உருவாக்கின, எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீரே, எங்களுக்கு சமீபமாய் உலாவிக் கொண்டிருக்கிறீரே, எங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறீரே, எங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறீரே. ஓ, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆவியானவர் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களை இந்த நேரத்திலுமாய் கூட கரம் பிடித்து நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவர் கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உங்கள் மத்தியிலே நான் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இந்த புதிய ஆண்டின் இந்த முதலாவது கர்த்தருடைய நாளாகிய இந்த பரிசுத்தமுள்ள நாளிலே கூடி வந்திருக்கிற நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கரத்திலே நம்மை முழுவதும் இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இது ஒரு அர்ப்பணிப்பு நேரம். ஒருவேளை ஒரு 5 நிமிடம் அதிகமானாலும் அப்படி நின்ற வண்ணமாக குயவனே உம் கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து உம் சித்தத்தின்படி என்னை ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் வனைந்து என்னை உருவாக்கி உமக்கு பிரியமான பாத்திரமாய் என்னை ஆண்டவரே நீ பயன்படுத்தும் என்று சொல்லி அவர் பயன்படுத்தத்தக்கதாக அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலுமாய் கூட இங்க கூடியிருக்கிற நீங்கள் மாத்திரம் அல்ல, காணொலியிலே எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேரும் எங்கெங்கே நீங்கள் இருந்தாலும் உங்களை அவர் கரத்திலே ஒப்பு கொடுங்கள். குயவன் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? Let us commit ourselves in the hands of the potter. He knows everything about us. He is going to do something new in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். நம்ம அர்ப்பணிக்கலனா செய்ய முடியாது, நம்ம ஒப்பு கொடுக்கலனா செய்ய முடியாது. முழுவதுமா ஆண்டவரே உம் கரத்துல என்னன்னா ஆண்டவரே கொடுக்கிறேன்னு நம்ம சொல்லலன்னா அவரால் செய்ய முடியாது.
அப்படியே வாய்களை திறந்து சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போமா? ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை ஷெக்கினாவின் மகிமை இந்த காலை நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்க கொண்டிருக்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. கர்த்தர் அநேகரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அநேகரை தம்முடைய வல்லமையினால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு அபிஷேகத்திற்காக தேவ வல்லமைக்காய் எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரோடு உறவாட ஆரம்பியுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. receive 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 the power, receive the power. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை தேவ ஜனமே பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு துவக்கம் முதல் கொண்டு தேவனுடைய அக்கினி உங்களை நிரப்பும் பொழுது அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ரஹசிகலபதா ரோஷனமஹசகலதா கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருப்பவா? சில நிமிடங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருப்போமா? இது ஒரு வித்தியாசமான நேரமாய் இருக்கிறது. ஒரு விசேஷமான நேரமாய் இருக்கிறது. ஒரு விடுதலை நேரமாய் இருக்கிறது. ஒரு அற்புதத்தின் நேரமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்க முகம் பிரகாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. இருள் நீங்கி கொண்டிருக்கிறது. கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா விதமான சாபங்கள், எல்லா விதமான பலவிதமான வியாதிகள் இந்த நேரத்திலே உங்களுடைய விட்டு விலகி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. Oh, the heavens are open. The heavens are open. வானம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஷாரபல சகலபா. Thank you Lord. அதே நம்ம ஆராதனை அந்த சிந்தையோடு கூட நாம் காணப்படுவோமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து களிமண்ணா ஆராதனை உடைத்து ஒரு விதமான கர்த்தாவை நிறைவோடு நாம் காணப்படுவோமா? Today is the day of commitment. அவர் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிற முக்கியமான நேரம் இந்த நேரம். எல்லோரும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் என் சித்தமல்ல சொல்லுவோம். எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே, சித்தம் நாதா not my will தருகிறேன் கையிலே. என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. கரங்களை எல்லாம் உயர்த்துவோமா? Everybody lift up hands. Every hand lifted up. எல்லா கரங்கள் உயர்த்தப்படுவதாக. எல்லா கரங்கள் உயர்த்தப்படுவதாக. அவர் கரத்திலே நம் கரத்தை ஒப்புக் கொடுப்போமா? தருகிறேன் ஆண்டவரே, எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சபையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே. நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை வணைந்து ஒரு புதிய பாத்திரமாய் இந்த புதிய ஆண்டிலே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னை தருவோம். அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அவர் கரத்தில் நம்ம கமிட் பண்ணுவோமா? முழுவதுமாய் முழுவதுமாய் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் இந்த ஆண்டு துவக்கத்திலே ஆண்டவரே. என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 உருவாக்குமே
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே ஐயா, உருவாக்குமே இப்போ உருவாக்குமே. அப்படியே ஃப்ளூட் மாத்திரம் வாசிங்க, ஒன்லி ஃப்ளூட் மாத்திரம். எனக்காக நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. இத்தனை ஆண்டு காலமாகவும் ஆண்டவரே எனக்காக, என்னுடைய எல்லா விதமான விருப்பங்களுக்காக ஆண்டவரே ஒருவேளை நான் சுயமாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டு நீங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இது முன்னேற்றத்தின் ஆண்டு, இட்ஸ் கோயிங் டு பி இயர் ஆஃப் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எங்களுக்காக ஆண்டவரே, உமக்காக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே, உங்க விருப்பப்படி நாங்க வாழ்வோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய வாழ்வோம் ஆண்டவரே. கடைசி பரியந்தம் எங்கள் மூச்சு இருக்கும் வரையிலும் ஆண்டவரே உமக்காக நாங்க வாழ்வோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கை, உமக்கு பரிசுத்தமான ஆண்டவரே உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்களும் எங்க குடும்பமும் வாழ்வோம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும் பொழுது எங்களோடு இருந்து எங்களை சுமந்து வந்தீரே, இந்த ஆண்டு நீங்க அப்படித்தானே செய்ய போறீங்க. அதனால உமக்காகவே வாழப்போகிறோம்னு சொல்லி ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து இந்த சரணத்தை எல்லாரும் அப்படியே நாம இசைக்கருவி இல்லாம நம்ம பாட போகிறோம். ஒருவேளை அந்த ஃப்ளூட் மாத்திரம் வரட்டும், வாசிக்கட்டும். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். அப்படியே கரத்தை உயர்த்தி பாடுவோமா? எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. திரும்பி அதே சரணத்தை ஆண்டவரே, நான் எனக்காக வாழப்போவது கிடையாது ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் ஆண்டவரே நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சரணத்தை கடைசி முறை நம்ம பாடி முடிக்க போகிறோம். உம் சேவைக்காய், அவர் சேவைக்காய் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போமா? அவர் கரத்திலே உம் சித்தம் போல் வாய்களை திறந்து பாடுவோமா? உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். எல்லோருமாய் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. எல்லோருமாய் அவர் கரத்திலே ஒப்புக்கொண்டு போமா? உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, 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 உருவாக்குமே
உருவாக்குமே. கடைசி முறை வாய்களை திறந்து உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, இப்போ உருவாக்குமே, உருவாக்குமே. அப்பா, உன் கரத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. இந்த 2025 ஆண்டு துவக்கத்தில் இருந்து அப்பா, அந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இனி நாங்கள் அல்ல, நீங்க தான், உம்முடைய சித்தம் தான் நிறைவேறணும். நாங்க புதிய பாத்திரங்களாய் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருந்த எங்களை புதிய பாத்திரங்களாய் உருவாக்கி இருக்கிறீரே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை அபிஷேகித்திருக்கிறீரே. இந்த நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமான ஆண்டா இருக்க போகிறது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படுகிற ஆண்டா இருக்க போகிறது. உம்முடைய கரத்திலே, கொய்யவனாகிய உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சீக்கிரம் சொல்லுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் இப்படிதான் இருக்கணும். உங்க சத்தம் ஆண்டவரை துதிக்கிற நம்முடைய துதி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்த பிறகு ரொம்ப வித்தியாசமாக அது இருக்க போகிறது. ஏன்னா கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து அபிஷேகித்து நம்மை அவர் நடத்துகிற ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தர் நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த 2025 ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டு. அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் நடத்தப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை பொறுப்பேற்று நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி வரும் பொழுது இந்த இடத்துல அவர் நம்மை நிரப்பி நம்மை அபிஷேகித்து அவருடைய வார்த்தை கேட்கும்படி நம்மை நடத்துகிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம், நான் பரிசுத்த ஆவியானவர் நான் நிரப்பப்படணும், நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரோடு நான் உறவாட வேண்டும். ஒருவேளை அந்த அனுபவம் இல்லைன்னா இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து அந்த அனுபவம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அந்த புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறார். If you have not received the Holy Spirit, or if you do not have the utterance of speaking in tongues, you are going to receive it during this year. Amen. அதை பெறாதவர்களும் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். தாராளமாக கர்த்தர் நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்ய போகிறார். எனவே இந்த நாளிலே புதிய ஆண்டின் இதுதான் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் உங்களை முதலாவது வாழ்த்துகிறேன். மற்றும் காணொலி மூலமாக இணைந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். செய்திக்கென்று ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளின் செய்திக்காக ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, 2025 ஆண்டுக்கான தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Resolution for the year 2025. 2025 ஆண்டுக்கான தீர்மானம். அந்த தீர்மானத்தை நாம் எடுக்க போகிறோம். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க போகிறீர்கள். So this is going to be a very unique and a very special year, but also a very responsible year for God's children. யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், James chapter 1 and verse 22. யாக்கோபு 1:22 வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செய்கிறவர்களாய். James 1:22 says, but be doers of the word and not hearers only, deceiving yourselves. So if you just only hear the word and go away instead of doing, James says that we are deceiving ourselves. வார்த்தை வரும், கேட்டு 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 நாம அதை வார்த்தையின்படி நாம் செய்யவில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வேற யாரும் அதை செய்வது கிடையாது, நாமே அதை செய்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இது நல்லா நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, எத்தனை ஆண்டவரே கடந்த வருடங்களெல்லாம் உடைய வார்த்தை கேட்கிறோம். அந்த வார்த்தை கேட்கிற நாங்கள் அந்த வார்த்தையின்படி செய்கிறோமா? The word that we Lord hear every time, are we abiding by your word? Are we doing things according to your word? James says that if you do not do things which you hear, that which you read from the Bible, that which you hear when it is being preached or taught, it means if you're not doing it, you're deceiving yourselves. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போங்க. let us be very careful. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஏன்னா இதுதான் பிசாசானவன் எதிர்பார்க்கிறான். தேவ பிள்ளைகள் வார்த்தை கேட்கும் பொழுது அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு போவது பெரிதல்ல. ஆனால் எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி செய்வது தான் அது நல்லது. ஹல்லேலூயா. 3 முக்கியமான குறிப்புகளை கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் என்ன இந்த 2025ஆம் ஆண்டுக்கான தீர்மானம் நாம் எல்லாம் எடுக்க போகிறோம். ஹோல் சர்ச் இதை நம்ம எடுக்க போகிறோம். முதலாவது குறிப்பு, உற்று நோக்கி இருங்கள். உற்று நோக்கி இருங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்ட். இதுதான் முதலாவது நம்ம செய்ய போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் 12ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12. இதில் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கு வேதம் இவனமாய் சொல்லுகிற இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் தமிழில். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி உற்று நோக்கி இருங்கள். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ரொம்ப அர்ஜென்ட்டாக வேகமாக ஓடக்கூடாது. வேகமாக ஓடுனா நம்ம அவரை நோக்கி பார்க்கிற அந்த விதமான அந்த பார்வை வேற எங்கேயாவது அது கடந்து போய்விடும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு, எல்லாம் பொறுமை இருக்கணும். இந்த இயர் பிகினிங்லேருந்து எல்லாவற்றிலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம சொந்த காரியமாக இருக்கலாம், நம்ம குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்கள் வேலையின் காரியமாக இருக்கலாம், வியாபாரத்தின் காரியமாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக கூட இருக்கலாம். ஏன் தெரியுமா பொறுமையாக இருக்கணும்? அவரை நோக்கி பார்க்கிறபடியினால். ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக பல காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவரை நோக்கி பார்க்க நம்மால் முடியாது, டைம் இருக்காது. ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம பொறுமையாய் செய்வோம் என்றால் கட்டாயம் கர்த்தர் நம்மை நேர்த்தியான பாதையிலே, சரியான பாதையிலே, வெற்றிகரமான பாதையிலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். We have failed to do that. இந்த உலகம் ரொம்ப வேகமாக இருக்கு, நாம எல்லாம் வேகமாக செய்கிறோம்னு நினைக்கிறோம். பல நேரத்தில் அது நமக்கு
எதிர்பார்த்த பலன் கிடைப்பது கிடையாது. அவரை நோக்கி என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும். அதாவது நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கிறோம், அந்த ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1 and 2 இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில், therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. நல்லா கவனிக்கணும், பாவமானது அது பல நேரங்களிலே நம்மை அது நெருக்கி விடுகிறது. So the sin easily, it ensnares us. And let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, verse 2, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame. பிரியமானவர்களே, இதை மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடலில் சில ஷிப்ஸ் ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆவதற்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட கப்பல்கள் இருக்கிறது. அது பேசஞ்சர் ஷிப்ஸ் கிடையாது, மக்களை அழைத்து செல்லக்கூடிய கப்பல்கள் கிடையாது. ஆனால் இராணுவத்தினால் பயன்படுத்தப்படுகிற கப்பல். அதில் அங்கே ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ண, அப்புறம் ஏர்கிராஃப்ட் அங்கேருந்து கடந்து போக, அது லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் வேண்டிய நல்ல அந்த ரன்வேலாம் அங்கே கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கப்பலில் நடைபெறுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த அந்த கப்பலில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், மழையாக இருக்கலாம், அல்லது அந்த வெதர் கண்டிஷன் ரொம்ப கிளியராக இருக்கலாம், அது காலையோ மாலையோ இரவு நேரத்திலோ அந்த விமானம் அதில் கண்டிப்பாக லேண்ட் ஆகணும்னா அது லேண்ட் ஆகணும். அவங்க மற்றெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, இரவு நேரம் அதிகமாய் மழை. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட விமானம் அந்த கப்பலில் லேண்ட் ஆகணும். அது நைட், சரியா விஷன்லாம் இருக்காது அப்போ கடலில். ஆனால் இந்த கப்பலில் இருக்கிற ஒரு, அதாவது அவருடைய தொடர்பு கொள்ளக்கூடியவர், அந்த பைலட்டோடு கூட இவர் தொடர்பு கொள்வார். he keeps communicating and he is the signal officer. இந்த சிக்னல் ஆஃபீஸர் கப்பல்லேருந்து அந்த விமானியோடு பேசுவார். ஏன்னா அவர் கரெக்டாக நைட்டில் தெரியாது. அவர் சொல்லுவார், கால் த பால் அப்படின்வார். பால், பந்து என்று சொல்லி அதை நீ கரெக்டான டைமில் அந்த வார்த்தை சொல்லணும். அது எப்போனா, அந்த கப்பலில் ஒரு பால் போல் ரவுண்டாக கீழே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் உனக்கு தெரிஞ்சா நீ பால் அப்படின்னு சொல்லணும். அந்த பால்னா ஒரு விளக்கு, அது கப்பலில் இருக்க அந்த லேண்டிங் அந்த விதமான அந்த இடத்துல, அந்த விமானம் இறங்கக்கூடிய அந்த பாதையிலே. ஆனால் இவர் சுற்றி சுற்றி வருவார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு தான் இவரால் அந்த லைட்டை பார்க்க முடியும். அப்போது அவர் பைலட் சொல்வார், ஐ கேன் see the ball. அந்த விளக்கை என்னால் பார்க்க முடியுது. இவர் சொல்லுவார், கீப் காலிங் த பால், உன் வாயில் சொல்லிகிட்டே இரு அப்படின்னு இந்த சிக்னல் ஆஃபீஸர் கப்பல்னு சொல்லுவார். பைலட் மேலன்னு சொல்லுவார், ஐ கேன் see the ball, அந்த விளக்கு எனக்கு தெரியுது இப்போ. கம் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவார் இவர் கீழேருந்து. வேற எந்த திசையிலும் நீ பார்க்காத, அந்த ஏர்கிராஃப்டை நேராக ஒரே, அதாவது அந்த திசையிலே கொண்டு வரணும். சுற்றி ஒருவேளை இடி இடிக்கலாம், மின்னல் உனக்கு வரலாம், ஒருவேளை உனக்கு சரியான உனக்கு நீ வருவதற்குரிய உனக்கு அந்த விஷன் கூட இல்லாமல் இருந்தால், அந்த பாலை மாத்திரம் நீ பார்த்துட்டே வா, லைட்டை மாத்திரம், யூ வில் லேண்ட் சேஃப்லி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பால் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஏர்கிராஃப்ட் அப்படியே கிட்ட, இவர் எந்த பக்கமும் பைலட் திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா அவருடைய அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த பார்வை, அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. எங்கேயும் பார்க்க மாட்டார். அந்த லைட்டை மாத்திரம், அந்த பாலை மாத்திரம் அந்த ஷிப்பில் இதை பார்த்துட்டு அப்படியே கீழே அந்த விமானத்தை அவர் இறக்குவார். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால்,
when the pilot of the aircraft sees the ball, the round light on the deck of the ship, he keeps responding, ball, I can see the light. So from the point until he lands, he has to keep his eye on the ball of light until he lands on the aircrafts, until he lands on the ship's deck. அந்த கப்பல் அதாவது அந்த தளத்திலே இறங்கும் வரையிலும் அந்த லைட்டை தான் அவர் பார்த்துட்டே இருக்கணும். இதை சொல்லுகிற ஒரு நோக்கம் என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தின் பிரகாரமாக இயேசுவையே நோக்கி நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி, we have to keep focusing on Jesus. When we focus on the word of God, இந்த வார்த்தையின் மீது நம்முடைய கண்களை நாம் பதிய வைக்கும் பொழுது, when we focus on the word of God, we will stay connected with Jesus Christ. இதுதான் ரொம்ப முக்கியம். So if you want to be connected with Jesus Christ, இயேசுவோடு கூட நீங்க எப்பொழுதுமே அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க இணைந்திருக்க வேண்டும் என்றால், நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய வார்த்தையை நோக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு வெளிச்சம், இதுதான் நமக்கு லைட். இதை பார்க்க பார்க்க தான் நமக்கு ஆண்டவர் சரியான ஒரு பாதையிலே நம்மை அவர் நடத்த முடியும். நம்முடைய அட்டென்ஷன்லாம் வேற எங்கேயாவது இந்த வார்த்தையை விட்டு புறப்பட்டு போயிடுச்சுன்னா, ஏன்னா இதில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை தெளிவான பாதையிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். Focus, looking away from all distractions and fixing our eyes on only one object. The focus என்றது எல்லா விதமான நம்முடைய அதாவது நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு பல காரியங்கள் நம்முடைய கண்களை ஒருவேளை திசை திருப்பும்படி செய்தாலும், நம்முடைய கண்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் தேவனுடைய வார்த்தை. இது நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும். 2025 ஆண்டு துவக்கத்திலிருந்து, ஆண்டவரே, லார்ட், ஐ ரிசால்வ் டு டு இட். இதை செய்ய ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன். During this year 2025, we should focus and keep our eyes on Jesus, and we will never stumble. தடுமாற மாட்டோம். நம்ம சரியான பாதையில் தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். But if we look away from Jesus, we may stumble. அவரை நோக்கி பார்க்காம வேற ஏதாவது காரியங்களை நம்ம பார்ப்போம் என்றால், ஒருவேளை நாம் தடுமாறுவதற்கு ஒரு வாய்ப்பு காணப்படலாம். எனவே இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் முதலாவது குறிப்பு. உற்று நோக்கி இருங்கள். இதை வெறும் நோக்கி இருங்கள் இல்லை, உற்று நோக்கி இருங்கள். எப்படி அங்கே கீழே இறங்குறவர்களும் அதே தான் அவர் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த பைலட் வேற எங்கேயும் அவர் நோக்கி பார்க்கல, அதே மாத்திரம் நோக்கி பார்த்து தான் கரெக்டாக வந்து அந்த ஷிப்போடைய அந்த டெக்கில் அவரால் இறங்க முடியும். ஸோ வென் வி ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் கிரைஸ்ட், we will inherit his characters. அப்போ ஏன் நம்ம அவரே நோக்கி நம்ம பார்க்கணும்? இப்போ ஒருவரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோன்னா, நமக்கு பிரியமான ஒருத்தர், நம்ம என்ன செய்வோம்? நாட்கள் போக போக அவரை போல பேச, அவரை போல ஒருவேளை நடக்க, அவரை போல ஒருவேளை நாமும் பல சுவாபங்களை கற்றுக்கொள்ள, அதாவது தானாகவே நமக்கு வந்து விடுகிறது. அது மாதிரி தான் when we stay focused on Christ, we inherit the characters of Christ. நாம் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போமானால் அவருடைய குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி நம்முடைய பழைய மனுஷன், நமக்குள் இருக்கிற சுவாபங்கள், அது நம்மை விட்டு விலகி போய்விடுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? அதை களைந்து போட்டு விடுகிறோம். அதை நம்ம முற்றிலும் முழுவதும் விலக்கி போட்டு விடுகிறோம். ஏன்னா அவரை நோக்கி பார்க்க, அதுதான் ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தானே, இவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, ஏன் இப்படியே இருக்கிறாங்க அவங்க? ஏன் அவங்க பேச்சில் ஒரு மாறுதல் இல்லை, அவங்க சுவாபத்தில் இல்லை, குணத்தில் இல்லை? இந்த வருஷம் யாரும் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லவே கூடாது. உண்மையிலே இவங்க கிறிஸ்துவை
பிரதிபலிக்கிறவங்க, இயேசுவை போலவங்க அதான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. 100% இல்லைனா கூட அவரை போல நிச்சயமாக நம்ம வாழ முடியாதா? அவர் வாழ்ந்த அதே உலகத்தில் தானே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் அனுபவித்த அதே சோதனைகள் தானே, எதிர்ப்புகள் தானே, கஷ்டங்கள் தானே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதைதான் ஏற்கனவே அவர் அனுபவித்தார். பிரியமானவர்களே, we should build bridges connecting one another. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் பாலங்களை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பாலங்கள் கட்டும் பொழுது அது இணைக்கக்கூடியதாய் இருக்கிறது. We should build bridges connecting one another and not walls separating one another. ஒருவரை ஒருவர் நாம் இணைக்கக்கூடிய தக்கதான பாலங்களை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், தவிர பிரிக்கக்கூடிய சுவர்களை நாம் எழுப்பக்கூடாது. ஆண்டவரே என்னை தருகிறோம் கரத்தில்னு சொல்லி பாடணுமே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறையிலே நாம் செய்து காண்பிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மால நிச்சயமா முடியும். There should be no barriers amongst believers. இந்த நாளில் உங்களை பார்த்து நாம் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்குள் விசுவாசிகள் மத்தியிலே எந்த விதமான தடைகளோ பிரிவினைகளோ காணப்படவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை போல நம்ம மாற மாற அவரை போல எல்லா காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அப்படி தானே? ஒரு சேஞ்ச் நமக்கு இந்த 2025 நமக்குள் ஆவியானவர் கடந்து வர வர நம்மை நிரப்ப நிரப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அநேக நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. உங்களால் மேற்கொள்ள முடியாத அநேக நுகத்தடிகள், என்னால் இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடந்த வருடத்தோடு போயிடுச்சு. இந்த வருடம் கட்டாயம் நம்ம அதெல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். Staying focused on Jesus helps us. It will help us to be kind, humble, meek, long-suffering, forgiving, loving, and live as representatives of Jesus Christ. திரும்பி சொல்லட்டுமா? இவனை குறித்துக் கொள்ளுங்கள். Staying focused on Jesus helps us to be kind, humble, meek, long-suffering, forgiving, loving, and live as representatives of Jesus Christ. Amen. Hallelujah. இயேசுவை நோக்கி கொண்டு இருக்கும்போது நாம் அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாகவும் வாழ முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் பிரதிபலிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவை எங்கே போனாலும் பிரதிபலிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும். சரி, இரண்டாவதாக செகண்ட் பாயிண்ட் எது? நம்ம செகண்ட், முதல் ஃபர்ஸ்ட் we should resolve என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். அதுதான் முதலாவது. இரண்டாவதாக you should stay focused, and secondly stay firm. இரண்டாவதாக உறுதியாய் இருங்கள். நாம் உறுதியாய் இருக்கணும். எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனத்திற்கு வருவோம் என்றால், Hebrews chapter 3 and verse 6 எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில்
நாமே அவருடைய வீட்டாராய் இருப்போம். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீட்டாராய் இருப்போம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது Hebrews 3:6 says, but Christ as a son over his own house, whose house we are, if we hold fast the confidence and the rejoicing of the hope firm to the end. உறுதியாய் இறுதி வரை, firm to the end அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இறுதி வரை நாம உறுதியாய் காணப்பட வேண்டும். The meaning of this verse is Jesus Christ lives in us, and as believers we should remain courageous, hopeful and firm till the end. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கின்றார். அது நமக்குள் வாழ்கிறபடினாலே நம்முடைய சரீரம் அவருடைய வீடாய் அவர் அப்படியாய் உரிமை பாராட்டி இதிலே அவர் வாசமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறபடியினாலே விசுவாசிகளாகிய நாம் கடைசி பரியந்தம் till the end தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறார். ஃபர்மா பல நேரத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலுமாய் கூட நம்மால் அதை உறுதியாக இருக்க முடியவில்லை. பல காரியங்களுக்காக ஒருவேளை இந்த 2025 ஆண்டில் நீங்கள் நம்பிக்கையோடு பிரவேசித்திருக்கலாம். நம்பிக்கையோடு பிரவேசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாய் நீங்கள் கடைசி வந்து இருப்பீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க. தைரியமாக நம்ம இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. பல நேரத்தில் சத்ருவானவன் பல காரியங்களை நமக்கு முன்பதாய் வைத்து பயப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் அவனுடைய அதாவது தந்திரமான வழியாக இருக்கிறது. எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தார். நமக்கு 1ஆம் தேதி நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர் எப்படி நம்மளை மறப்பாரு? How can God forget us? He has given us a promise on the first day of this year. I am the Lord who makes all things. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர் நமக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் தைரியமாக be courageous and also have hope. You should be hopeful. நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். ஆமென். ஆனால் நம்ம ஃபர்மாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். You should stay firm. If we do not remain firm, we could easily be blown away by the winds of temptations. We could be easily blown away by the winds of false teaching, or we could be easily blown away by carnal nature. ஒருவேளை நாம் உறுதியுடன் காணப்படவில்லை என்றால், சோதனை என்ற காற்றால் நாம் அடிக்கப்பட்டு அப்படியாய் வேறு திசையிலே கொண்டு போகப்படலாம். மாம்ச கிரியைகள் நம்மை மற்றும் வேறு திசையிலே கொண்டு போய்விடும். தவறான போதனைகள் இந்த நாட்களிலே அதிகரித்து வருகிறது. இந்த தவறான போதனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். Many false teachers have already risen. Many false teachings are being taught in the sanctuary of God. தேவ ஜனமே, இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே பலவிதமான தவறான உபதேசங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எந்த ஒரு காரியம் தெரியாமல்
நீங்களாகவே இதுதான் ஒரு உண்மை என்று சொல்லி போய்விடாதீர்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், உங்களுக்கு புரியவில்லை என்றால், ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேண்டும் என்றால், ஊழியர்களாகிய நாங்கள் இங்கு இருக்கிறோம். ஃபால்ஸ் டாக்டரின், ஃபால்ஸ் டீச்சிங் அதிகமாக இருக்கிறது. If you don't stay firm, the winds will blow you away. வேறு பக்கமாய் திசை திருப்பிவிடும். அநேகர் உங்கள் இல்லத்திற்கும் கடந்து வரலாம். நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கடந்து வருவார்கள். ஆனாலும் கூட என்ன நீங்க வாங்க போறீங்க, என்ன கொடுக்கறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அது நீங்க உறுதியா இல்லைன்னா உங்களால நிலை நிற்க முடியாது. If we are not firm, then there is every possibility of drifting away. ஒருவேளை நாம் உறுதியாய் இல்லாத பட்சத்தில் நாம் அடித்து செல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட தருணம் ஏற்படலாம். Drifting means slowly, ஒரேடியா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சத்தியத்தை விட்டு விலகி போகலாம். எபிரேயர் 2:1 நாம் வருவோமா? Hebrews chapter 2 and verse 1. எபிரேயர் 2:1 படி இங்க நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்க ஆனபடியினாலே நாம் கேட்ட காரியங்களுக்கு அதிக அக்கறை காட்ட வேண்டும். நாம் கேட்ட காரியங்களுக்கு அதிக அக்கறை நாம் காட்ட வேண்டும். Therefore, we must give the more earnest heed to the things we have heard, lest we drift away. Believers should be very careful, lest they drift away from Christ. அது கொஞ்சமா நம்ம விலகி போகும் பொழுது நம்முடைய ஆண்டவரை விட்டே விலகி போகக்கூடிய அப்படிப்பட்ட தருணம் ஏற்படலாம். ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கும். இதில் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும். எனக்கு இது எதுக்கு உங்களுக்காக இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இது பேசப்படுகிறது பிரியமானவர்களே, காரணம் நீங்கள் ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. பொதுவாக சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் எங்கே அழைத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிகமாய் ஜனங்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம், மாலோ ஒரு பீச்சோ, ஏதாவது ஒரு நமக்கு வரப்போகிற சில கண்காட்சி அப்படிலாம் சில இடங்கள்லாம் இருக்குது, பொருட்காட்சி இப்படிலாம் போல இடங்கள், அங்கே அழைத்து போகும் பொழுது சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் ஒருவேளை பூங்கா கூட அழைத்து போடலாம், பார்க் கூட. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பலமுறை கேட்டிருக்கோம், நான் உன்னை பார்க்கும்படி நீ என் கண்களுக்கு முன்பதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயும் ஓடிடக்கூடாது, எப்போவுமே என் பார்வையிலே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க. So when parents take the little children outside, maybe to park or other places, they will often keep telling, அடிக்கடி சொல்லிட்டு, ஒரு முறை கிடையாது, பல முறை இந்த பிள்ளைகள் பார்த்து சொல்லுவாங்க, I want you to stay where I can see you. I want you to stay where I can see you. என் விட்டு ரொம்ப தூரம் போயிடக்கூடாது, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா திடீர்னு சின்ன பிள்ளைங்களை கை விட்டுட்டு ஓடிடுச்சுன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். Some parents say like this, ஒரு சில பெற்றோர்கள் இப்படி சொல்லுவாங்க, I'm not going to let you out of my sight. I'm not going to let you out of my sight. சில பெற்றோர்கள் சொல்வது, என் கண்களை விட்டு எங்கும் உன்னை போக விடவே நான் மாட்டேன். முதல் நீ எங்கேயும் போயிடக்கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு பெற்றோர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது பல இடங்களிலே நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிகமான நெரிச்சல் ஜனக்கூட்டம் இருக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க ஓடிட்டாங்கன்னா அவங்கள கண்டே பிடிக்க முடியாது, தேடி 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 பார்ப்பாங்க. சில பெற்றோர்கள் அழக்கூடிய சூழ்நிலை, அழுது கொண்டே இருக்கிற நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? கண்டுபிடிக்கிற வரலும் அவங்களுக்கு தூக்கமாக இருக்காது. அவங்க அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தங்களை குறித்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, உறுதியாக நீங்கள் இருங்க, ஸ்டே ஃபார்ம், ஜாக்கிரதையாக இருங்க, எப்பவுமே என் பார்வையில் இருங்க. டோன்ட் எவர் ட்ரை டு ட்ரிஃப்ட் அவே ஃப்ரம் மை சைட்.
அப்படி நம்ம போயிட்டோன்னா அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் இல்லையா? எவ்வளோ நம்மை தேட ஆரம்பிப்பார் இல்லையா? இந்த வருஷம் துவக்கத்திலிருந்து பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். இது ஒரு முறை இந்த செய்திக்கு ஆயத்த பண்ணும் பொழுது இதை வாசித்தேன். when inexperienced sailors take their boat into the ocean, அனுபவம் இல்லாத அப்படிப்பட்ட மாலுமிகள் அவங்க கடலில் வந்து அவங்க அந்த படகை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த இப்போ எப்படி ஜிபிஎஸ் நமக்கு இருக்கு இல்லையா, அல்ல வெஹிக்கிள்ஸில் இருக்கு, அது மாதிரி அந்த படகுல கூட ஜிபிஎஸ் வந்து அப்படியாய் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ when the sailors, they may not have experience, when they take the boat into the ocean, though the boats are fitted with GPS, they feel more secure when they stay in sight of the land. அந்த படகுல வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும், எந்த திசையில் அது போகணும் எங்கே போகிறோம்னு சொல்லி அவங்களுக்கு அது அப்படியாய் வழிநடத்தக்கூடியதாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, எங்கே போனாலும் அந்த கரை எங்கே இருக்குது, அந்த லேண்ட் எங்கே இருக்குது, அதே தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. They want to keep their eyes focused on the land. அருமையான தேவனுடைய ஜனமே, whether it is little children playing or sailors in the boat, there is a similar danger of drifting away. சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், விளையாடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது படகுகளை செலுத்தக்கூடிய மாலுமைகளாக இருக்கலாம், வழி விலகி செல்லக்கூடிய ஒரு அபாயம் காணப்படுகிறது. அவங்க சின்னவங்க, இவங்க வயதில் பெரியவங்க, யாராலும் வழி விலகி போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அல்லவா? So as believers, if we do not stay firm, there is a danger of drifting away from biblical truth. இதுதான் நான் உங்களுக்கு மத்தியில இரண்டாவது குறிப்பு முடிக்கும் பொழுது சொல்ல வருகிறேன். நாம உறுதியாய் நாம் இருக்கலன்னா, இந்த வார்த்தையிலே நாம் உறுதியாய் நாம் நிற்கவில்லை என்றால், அருமையான தேவனுடைய ஜனமே, சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு ஆபத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். ஆமென். அப்படின்னா அந்த வசனத்தை, வேதத்தை நம்ம எப்படி ஒரு ஜிபிஎஸ் வந்து ஒரு செயலருக்கு உதவியா இருக்கிறதோ, நம்ம கரத்தில் இருக்க இந்த வார்த்தை தானே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது, நம்மை போதிக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதா இருக்கிறது, நம்மை திருத்தக்கூடியதாய் இருக்கிறது. இருந்து திருத்த வேண்டிய வசனம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். உடனே நம்ம டர்ன் பண்ணிடக்கூடாது பேஜை. ஏதோ நமக்கு ஒரு எச்சரிப்பு, நம்ம ஒரு காஷன் வருது, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னா நம்ம டர்ன் பண்ணிடக்கூடாது. அது எதற்காக? அதில் நீங்கள் ஜாக்கிரதை இல்லைன்னா யூ மே ட்ரிஃப்ட் அவே. ஆமென். இந்த ஆண்டு துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வாக்குத்தத்த செய்தியை கேட்டுட்டோம், அது மாறவே மாறாது. அவர் சொன்னதை நமக்கு செய்வார். ஆனால் நம்ம கடமை என்ன? நம்ம ரிசால்வ் பண்றது என்ன? நம்ம தீர்மானிப்பது என்ன? Paul wrote to the Colossians about staying deeply rooted in Christ. பவுல் இந்த கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது ஆழமாய் வேரூன்றி உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று அவர் எழுதினதை நாம் வாசிக்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், நம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், அதிலே 6, 7, 8 இந்த 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். You may follow it in English or any other language. ஏன்னா இப்போ நமக்கு டைம் இல்லாதபடினாலே நான் தமிழில் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 2, 6, 7, 8. Book of Colossians chapter 2 verses 6, 7, 8. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. 8ஆம் வசனம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல.
ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் நம்முடைய குடும்பங்களில் பல விதமான பாரம்பரியங்கள்லாம் இருக்கு, பல வழிபாடுகளெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒருவேளை முன்னோர்களெல்லாம் முந்தினவர்கள்லாம் செய்திருக்கிறாங்க. இனி தொடர்ந்து நாம் அதை செய்து கொண்டு இருக்க வேண்டுமா அப்படின்னு பவுல் இங்கே நமக்கு கூறுகிறார். மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆனால் வாசிக்கும் பொழுது எதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், எதை செய்ய சொல்லுகிறார், எதை விட வேண்டும் என்று சொல்லுகிறார். What are things we have to learn, we have to put into practice. அதெல்லாம் நம்ம செய்யணும். இன்னும் பல விதத்திலே நம்ம செய்து கொண்டிருப்போம் என்னால் you may trend to drift away. கிறிஸ்துவை விட்டு உங்களை சற்று அது அப்படியாய் அது விலக்கி அது கொண்டு போய்விடும். அப்படி நடந்தால் என்ன தெரியுங்களாகும்? when you are being drifted away, when you move away, there will be confusion and disorientation. வழி விலகி நாம் போகும்போது நமக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும். அப்புறம் தன்னிலை நம்முடைய நிலைமை நாம் இழந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள். அதனால் we have to be very careful. உறுதியாய் இருங்கள். Stay firm. When we stay firm, we are connected to our Lord Jesus Christ. When you stay firm in Jesus Christ, when you are connected to Jesus Christ, opportunities and blessings that you are not even imagined will be given to you, will be made available to you. இது நல்லா நீங்க குறித்து கொள்ளுங்கள். இது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கொடுப்பார். எப்போ நாம் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் உறுதியாய் இருக்கும் பட்சத்தில் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருப்போம். இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு, கொஞ்சம் கூட நம்ம அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம், அந்த அளவிற்கு வாய்ப்புகளையும் மற்றும் ஆசீர்வாதங்களையும் நமக்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்காக அவர் அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆமென். கடைசியாக மூன்றாவதாக, ஸ்டே ஃபெய்த்ஃபுல். உண்மையாக இருங்கள். ஸ்டே ஃபெய்த்ஃபுல். நாட் only staying focused, staying firm, but thirdly stay faithful. உண்மையாய் நாம இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம் என்றால், Revelation chapter 2 and verse 10. இங்கு நாம் இப்படியே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் கொடுப்பேன். Revelation 2:10, the latter part of this verse, இந்த வசனத்தின் கடைசி பகுதி, இது உபத்திரவப்பட்ட ஒரு சபை, அப்படி persecuted church at Smyrna. The Apostle Paul says, be faithful until death and I will give you the crown of life. இறுதி வரை, கடைசி வரை உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சபை பலவிதமான உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போன சபை. It was a church which was persecuted. அப்படிப்பட்ட சபைக்கு இவர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். பொதுவாக ஏதாவது உபத்திரவங்கள் நமக்கு இந்த பெர்சிக்யூஷனில் வந்தால் நம்ம பல எண்ணங்கள் நம் மனதிலே வந்துவிடும். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், நான் ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்தேன், எனக்கு நடக்கலை, எனக்கு கிடைக்கல, இது கர்த்தர் எனக்கு செய்யலை. அந்த சபையும் ஒரு உபத்திரவப்பட்ட சபை தான். இட் வாஸ் பர்சிக்யூட்டட். ஆனால் அங்கே இந்த ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, கடைசி உண்மையாயிருங்க, அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. At times we see, the face of a long distance runner. It will be actually, grimacing. அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணுது. அது ரொம்ப
ஒரு மாதிரி முகத்தில் சுழிச்சு கொண்டு ஒரு வலி நிமித்தமாக அந்த ஓடுகிற அந்த நபருடைய முகத்தில் அப்படி ஒரு தோற்றம் இருக்கும். அது ஏன்னா அவரால் அந்த இனி தொடர்ந்து ஓட முடியுமா அப்படின்னு அவரால் அந்த வலி ஒன்று ஏதோ அவர் அந்த சரீரத்தில் உபத்திரப்படுறது அந்த முகத்தில் அது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நீண்ட தூரம் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயக்காரருடைய அந்த முக சுளிப்பை, அதாவது கடினமான ஒரு ஓடக்கூடிய அந்த ஓட்டத்திலே அந்த எல்லைக்கு அவர் வர வேண்டியது, ஆனால் அவரால் இன்னும் வர முடியல. சில காரணத்தின் நிமித்தமாக ஒருவேளை மசில் புல்லாக இருக்கலாம், அல்லது கிராம்ஸாக இருக்கலாம், அல்லது டீஹைட்ரேஷனாக கூட இருக்கலாம். சரீரத்தில் தண்ணி ரொம்ப குறைஞ்சிடும், அல்லது அந்த தசையில் ஏதோ ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விடலாம். அந்த கிராம்ஸ் மாதிரி நமக்கு, அதாவது ரொம்ப வலி வேதனை காலில் ஏற்படும். இது நிமித்தமாய் கூட அது காணப்படலாம். இப்போ நான் சொல்ல வர்றது எதுக்கு தெரியுங்களா பிரியமானவர்களே? The commitment of crossing the finish line is important to that runner. அந்த ஓடக்கூடிய அந்த நபருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதாவது அவர் அந்த முடிவு கோட்டை கடக்க வேண்டும் என்று அவருக்குள் ஒரு உறுதி இருக்கிறது. அவர் கமிட் பண்ணியிருக்காரு, நான் அதை எப்படியாவது ஓடி முடிக்கணும், பரவாயில்ல நான் அதில் மற்றவங்களை போல முன்பதாய் ஓட முடியலனா கூட எப்படியாவது நான் ஓடி முடிச்சிடணும். அதை எனக்கு வலி இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, என்னால் தொடர்ந்து ஓட முடியக்கூடாது, அப்படி என் காலெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட்னால அந்த ஃபினிஷிங் லைனை போய் முடிக்கணும்னு சொல்லி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த முடிவு கோட்டை கடக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாய் காணப்பட்டான். அது அவளுக்கு முக்கியமாய் அது தாங்கள் அந்த ஓட்டத்தை துவங்கும் பொழுதே மனதிலே அவர்களுக்கு அது பதிந்திருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய விசுவாச ஓட்டம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எப்பவுமே பாதை ரொம்ப அது நம்ம விரும்பின பிரகாரமாய் அது சமமாய் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. மேடுகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம், நமக்கு எல்லா விதமான ஓடக்கூடிய அங்கு வசதிகள் இருக்கலாம், அல்லது பல விதமான நமக்கு முட்கள் கூட இருக்கலாம், கற்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதை ஏன் அவர் பேசுகிறார், இதை ஒப்பிட்டு பவுல் சொல்வது என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பந்தயத்தை போல, ஒரு பந்தயத்தை போல. அப்போ நாம ஒரு ரேஸை நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இட்ஸ் a ரேஸ். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம். இந்த பந்தயத்தை நாம் வெற்றிகரமாய் முடிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்க வேண்டும். இந்த ரேஸை நம்ம வெற்றிகரமாய் முடிக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க உதவி செய்வார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Maybe at times you may hobble, at times it will be difficult for you to walk, but just remain faithful. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 1 Corinthians chapter 9 and verse 24, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கூறுகிறார். நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய இலக்கு, நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணம் எல்லாம் அந்த பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி பரியந்தம் அந்த ஒரு எண்ணம் காணப்பட வேண்டும். Run in such a way that you may obtain it. நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க, அதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருங்க. You're going to obtain the prize. ஒரு பரிசை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. பிரியமானவர்களே, every believer should run faithfully in order to finish the race. Hallelujah. இந்த விசுவாச ஓட்டத்தை துவக்கி இருக்கிற நம் அனைவரும்
இந்த ஓட்டத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பரிசங்க காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அந்த பரிசை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Finishing the race is even more important than winning the race. Finishing is more important than winning the race. நாம் வெற்றி பெறுவதை காட்டிலும் ஓடி முடிப்பது சிறந்த காரியமாகும். ஆமென். நம்ம எப்படி ஓடி முடிக்க முடியும் தெரியுங்களா? உண்மையாய் நாம் இருக்கும் பொழுதுதான் ஓடி முடிக்க முடியும். என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அப்ப நானும் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து I will lead a life of testimony and I am going to finish the race with Jesus Christ. இயேசுவோடு கூட நாங்கள் குடும்பமாய் அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் ரிசால்வ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இந்த செய்தி நான் முடிக்க இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முன்பும் கேட்டு இருக்கலாம். ஜான் அக்வாரி என்று சொல்லப்பட்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர், டான்சானியா நாட்டை சேர்ந்தவர். ஒரு முறை அவர் இந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே ஓடும்படி அவருடைய நாடு அவருக்கு பயிற்சி கொடுத்து ட்ரெயின் பண்ணி நீண்ட காலம் அவர் அந்த ஓட்டத்தில் ஓடணும்னு சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து ஆகாரம் முதல் கொண்டு அவர் தங்க வேண்டிய இடம் முதல் கொண்டெல்லாம் வச்சு அவருக்கு ஆயத்தம் பண்ணி அனுப்பினார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர் பங்கு பெற்றார். ஜான் அக்வாரி நல்லா ஓடிட்டே இருக்கும் போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு நீ டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த நீ டிஸ்லோகேட் ஆச்சு, அந்த மூட்டு எலும்பு வந்து விலகிடுச்சு. இவர் ஏஞ்சி நிற்கிறாரு, அவரால் தொடர்ந்து ஓட முடியல. அப்போ பக்கத்தில் எப்பவுமே வந்து கூட வந்து அங்கே டாக்டர்ஸு மற்றவங்கெல்லாம் அந்த லாங் டிஸ்டன்ஸ்னால அவங்க மெடிக்கல் கிட்டோடு வருவாங்க. இவங்க பக்கத்தில் வந்து நின்று கேட்குறாங்க, இந்த மாதிரி we would like to attend to you அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த முதல் என்ன உதவி செய்யணுமோ அதை செய்துட்டு அவங்க அடுத்தபடியே சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் யூ டு ரன் த ரேஸ் எனிமோர். இனி இந்த பந்தயத்தில் இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் ஓடக்கூடாது. இது மெடிக்கல் டேர்ம் பிரகாரம் சயின்ஸ் பிரகாரம் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஒரு எலும்பு அந்த முட்டிலிருந்து விலகிட்டு இருக்கு. இவர் சொல்கிறார், இன்னும் டைட்டாக பேண்டேஜ் போடுங்க, எனக்கு வலி தெரியாதபடி பேண்டேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜை நல்லா டைட்டாக போட்டுட்டாங்க. இவர் அவங்க சொன்னதை கேட்கல, அப்படியே நொண்டி லிம்ப் பண்ணி அவருடைய எண்ணமெல்லாம் அந்த ஓட்டத்தை நான் முடிக்கணும். அநேகத்தனை கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய பார்வை என்னெல்லாம் எப்படியாவது அந்த ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்லி ஃபைனலாக அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போய் முடிக்கணும். அவங்க வெளியே வந்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகும் பொழுது பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தாங்கி நடந்து வராரு. ஆனால் உள்ளே வரும்போது பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து அங்கே காத்துட்ருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, ஜான் அக்வாரி, உங்களுக்கு தான் அந்த கால் வந்து அந்த எலும்பு வந்து விலகிருச்சு, அப்போது நீங்கள் இந்த ரேஸை விட்டே விலகி இருக்கலாம், ஆனால் ஏன் இந்த பந்தயத்தில் நீங்கள் பங்கேற்று இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனையோடு வலியோடு அதுவும் நொண்டி நீங்கள் நடந்து தாங்கி உள்ளே வந்து முடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், மை கண்ட்ரி sent me to complete the race and not to quit the race. என்னுடைய தேசம், என்னுடைய நாடு இந்த பந்தயத்திலே நான் பங்கேற்று முடிக்க தான் என்னை அனுப்பினார்களே தவிர பாதியிலே நான் நின்று திரும்புவதற்கு என்னை அனுப்பவில்லை. உங்களை மென்னியும் அழைத்த தேவனாகிய கர்த்தர், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர், நம்மை இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே, விசுவாச ஓட்டத்திலே, இந்த பயணத்திலே நாம் எது வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஓட்டத்தை துவக்கினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை துவக்கினவர் அவர், அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை மாத்திரம்
உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். Do not forget these 3 things. இந்த 2025ஆம் ஆண்டு முதலாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை இது. பல செய்திகளை கேட்டிருக்கலாம், ஆசீர்வாதம், வாக்குத்தத்தங்கள், இது எனக்கு கிடைக்கும், அதெல்லாம் நிச்சயமாய் நமக்கு இருக்கிறது, இந்த வருஷத்தில் இருக்கு நமக்கு. ஆனால் நம்முடைய பகுதி என்ன? வாட் இஸ் அவர் ரோல் இன் திஸ்? நான் என்ன செய்ய போகிறேன்? 3 காரியங்கள் 2025ஆம் ஆண்டுக்கான தீர்மானங்கள். இதை மறக்கவே கூடாது. நாம உற்று நோக்கி இருங்கள், உறுதியாய் இருங்கள், உண்மையாய் இருங்கள். இந்த 3 தான். உற்று நோக்கி இருங்கள், உறுதியாய் இருங்கள், உண்மையாய் இருங்கள். Stay focused, stay firm and stay faithful. Hallelujah. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதை நாம் இந்த நாள் முதல் கொண்டு கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வருகை மட்டும் அவர்களை நாம் ஜீவனோடு பலத்தோடு இருப்போம் என்றால் அந்த ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாய் முடிக்க உதவி செய்வார். ஒரே ஒரு பாடல், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. ஹல்லேலூயா, ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவர் இந்த ஆண்டவர், அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையிலே, அவர் குடும்பங்களிலே அவர் செய்ய போகிறார். நாம் அவரே நம்ம போக்கஸ் பண்ணி உறுதியாய் நாம் காணப்படும் பொழுது, உண்மையாய் காணப்படும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி அவர் கடைசி பரியந்தம் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த புதிய ஆண்டின் முதலாவது கர்த்தருடைய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்து தேவரீர் உம்முடைய கர்த்தாவே, பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை துவக்கு முதல் கொண்டு ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக
மற்றும் உற்சாகமாய் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மை நேசிப்பது நிமித்தமாய் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை நீ தந்திருக்கிறீர். இப்பொழுது முக்கியமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட கர்த்தாவே, சரீர பிரகாரமாய் சுகவீன பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகருக்கு சுகத்தை தந்திருக்கிறீர். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஆண்டவரே, சகோதரி சந்தியா லீடியாவுடைய சிறு மகனுக்காக, அந்த 6 வயது மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலனை தந்து அந்த ஆண்டவரே சிறு பாலகனை நீர் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய செட்டைகளின் கீழ் மறைத்து ஆண்டவரை சுகபத்திரமாய் வீடு போய் சேர உதவி செய்வீராக. இது தவிர இன்னும் யாரெல்லாம் சுகவினத்தோடு இருந்தாலும் அவளை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக. முக்கியமாய் ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கும் பொழுது கூட, மற்றும் தூர தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே அன்பு மகள் ஜெனிஃபா பாலுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த மகளும் 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறபடினாலே கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் தனக்கும் அதை நாங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோம். தேவரீர் கிளை சபைகளுக்காக, கிளை சபை நடைபெற்று வருகிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். மாலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை ஒழுங்குமுறைகளை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். புறப்பட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கடந்து போகும் பொழுது 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்தவர்களாய், நாங்கள் எடுத்த அந்த ரெசல்யூஷனோடு அதை இருதயத்திலே கர்த்தாவே நாங்கள் காத்தவர்களாய், அதை கடைப்பிடிக்கிறவர்களாய் எங்களை நீ நடத்துவீராக என்று சொல்லி ஜெபித்து ஒவ்வொருவரும் சுகபத்திரமாய் தங்கள் இல்லங்கள் போய் சேர உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரமபிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.